ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்விப். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்கணும்னா, ஒரு செக்யூரிட்டி கேமரா, ஒரு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செக்யூரிட்டி கேமரா வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்னன்னு தானே கேட்குறீங்க. டேப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், மாடல் நம்பரை பார்த்தே சொல்கிறேன். டேப்போ C5200SS இந்த ப்ராடக்ட் மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். 360 டிகிரி ஹரிசாண்டல் கேப்சர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. வீடியோ டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 MB மெகா பிக்சலில் வந்து ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. 2K QHD MP 4 MB மெகா பிக்சலில் ரெக்கார்டிங் நடக்குது. ஆடியோ 2 வேல ஆடியோ கம்யூனிகேஷன் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம மொபைல்லேருந்து வெளியில் இருக்கவங்க கையில் பேசலாம், வெளியவங்க பேசினா இல்லை வெளியே எதனா சவுண்டு வந்துச்சுன்னா அதுவும் நம்ம மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். அந்த மாதிரியானது. நைட் விஷன் இருக்குது. ஸ்டார்லைட் கலர் நைட் விஷன் ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயர்லெஸ் வைஃபை கனெக்ஷன் வச்சு இது கனெக்ட் ஆகிடும். அப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்டர்நெட்லேயோ ஆக்டிவாக ஆகிடும். IEEE 802.11 அந்த கான்ஃபிகரேஷனில் இருக்கிற வைஃபை கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆகுது. அதாவது நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனால் 2.5 2Gயில் வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.4 GHz. அடாப்டர்னு பார்த்தீங்கன்னா 9 volt பவர் இன்புட் இது போகிற மாதிரி இருக்குது. டிசி பவர், டிஜிட்டல் வோல்டேஜ் கவரு. பவர் பேண்ட்வித்னு பார்த்தீங்கன்னா 100 to 240, அதாவது நம்ம ஹோமுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் 240 பேண்ட்வித்குள்ளார இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IP66 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்மார்ட் ஏஐ பயன்படுத்தி வந்து ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு டாக் போகுதுன்னா அது டாகா இல்லையான்னு இது ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிவிடும் அந்த வீடியோ கேமராவில். ஹியூமன் போனாங்கன்னா ஹியூமன், கார் போனால் கார், அந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லிவிடும். அது ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது மழை, வெயில், இல்லைன்னா வந்து பனி இதில் கூட பாதிக்கப்படாத மாதிரி சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு காணொலியில் வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். சிம்பிளான அன்பாக்சிங் தான். மேலே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிட்டோம்னா பேக்கேஜிங் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக இது வந்து செவத்தில் இப்படி வச்சு ஃபிட் பண்ண சொல்ல இது ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கேமரா ஃபிட் பண்ணதுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டிக்கர் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஃபிட் பண்ண சொல்ல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வச்சிடலாம். அது தவிர வந்து ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து ஃபிட் பண்ணதுக்கான ஸ்க்ரூஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் கேமரா இருக்குது. எடுத்து பார்க்கலாம். கேமரா இருக்குது வருது. ஸோ இதுதான் கேமரா. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு யூஸ் பண்ண சொல்ல லைவ் ரெக்கார்டிங் நடக்க சொல்ல வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஆனால் அது ஸ்டோர் ஆகாது. ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மெமரி கார்டு வாங்கிக்கணும். நம்ம மெமரி கார்டு வாங்கிக்கிறோம். அதை வந்து அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இதாங்க இப்படி இதுதான் கேமரா. ஓகேங்களா? ஸோ கேமரா இதில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வெளியும் வரும். இன்கேஸ் எதனா வெளி ஆப்ஜெக்டில் எதனா நாய்ஸ் டிடெக்ட் பண்ணால் அதுவும் நம்ம மொபைலுக்கும் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு கொடுத்துருக்காங்க.
ஈத்தர்நெட்டுக்கு வந்து அதாவது வைஃபை கனெக்ஷனுக்கு நீங்கள் வயர்டு மூலயமா கொடுக்க தந்தால் அதுக்குண்டான கேபிள் இதில் கொடுத்துருக்காங்க. பவர் சப்ளைக்கு உண்டான கேபிள் இது. ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது செவுத்தில் ஃபிட் பண்ணிட்டோம்னா இப்படி மாட்டிக்கலாம். இப்படி மாட்டிட்டோம்னா இப்படி ஃபிட் பண்ணிடலாம். மேலே வந்து இது மேலே இருக்கிற மாதிரி மேலே வச்சுட்டு கீழே இங்கேயும் வந்து நம்ம வச்சிட்டோம்னா ஈஸியாக அது வந்து ப்ளக்இன் ப்ளக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு நல்ல இதுவில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம செவுத்தில் மாட்டிட்டு இது வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா ஈஸியாகிடும். இதுக்குண்டான மெமரி கார்டு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதை எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மெமரி கார்டு வாங்கியிருக்கேன் வந்து சாம்சங் வாங்கியிருக்கோம். சாம்சங் வந்து EVO ப்ளஸ் வித் SD கார்டு ரீடரோடு கொடுத்துருக்காங்க. 128 GB வந்து ரெக்கார்டிங் பவர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 160 MBps per செகண்டில் வந்து ரீட் ரைட் ஆப்ரேஷன் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெமரி கார்டை தான் வந்து நம்ம CCTV கேமராவில் வைக்க போகிறோம். அப்படி வைக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆகிடும். நம்ம எப்போ வேணுமே எடுத்து பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது வந்து அரௌண்டு 800க்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கேமரா வந்து ஒரு 4500 அந்த மாதிரி ப்ரைஸில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணது நம்மளுக்கு டவுட் வரலாம். அதுக்கு தான் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இன்ஸ்டால் பண்ணிடலாம். வால் மவுண்ட் இருந்தால் அதுக்கு எந்த மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட் மேப் இன்ஸ்டாலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி பண்ணலாம். இன்கேஸ் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு தனியாக பர்சன்ஸ் கூப்பிட்டா 400-500 சார்ஜ் பண்ணுவாங்க. அது வேணான்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இதையே கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குன்னா வால் மவுண்ட் பண்ணுறதா தான் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாலில் பேஸ்ட் பண்ணிடணும். ஸ்டிக்கர் தான் இது வந்து அதிலே ட்ரில் போட்டு அதில் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு மவுண்ட் த கேமரா இது எல்லா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இன்ஸ்டால் வாட்டர் ப்ரூஃப் அக்சசரிஸ்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணணும் எல்லாத்தையும் மேப்லேயே வந்து இந்த டாக்குமெண்ட்டில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் வந்து கேமராவில் நடக்கிறது வந்து எப்படி மொபைலில் பார்க்கலான்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு QR கோடும் இல்லை ஸ்டோரில் போயிட்டு நம்ம அந்த ஆப் பேரை போட்டோம்னா வரும். அதையும் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மவுண்ட்டு வந்து பல விதமாக பண்ணலாம். வால் மவுண்ட்டு இப்படி பண்ணுறதா இருந்தாலும் இல்லைன்னா இப்படி பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேமராவில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து இங்கே மார்க் பண்ணி படத்தில் மார்க் பண்ணி கீழே வந்து நேம் கொடுத்துருக்காங்க. லென்ஸு, ஒயிட் லைட், LED, IR LED, சிஸ்டம் LED, மைக்ரோஃபோன், ரீசெட்டு, மைக்ரோ SD ஸ்லாட்டு, ஸ்பீக்கரு, ஈத்தர்நெட் போர்ட்டு, அப்புறம் DC பவர் கனெக்டர் இது எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வேணாலும் இது கனெக்ட் பண்ணிக்கலாம். டீட்டெயிலான டாக்குமெண்ட் இருக்குதுனால நம்மளுக்கு ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம வந்து ஆளுங்களையும் கூட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ட்ரில் பண்ணதுக்கு உங்களுக்குள்ளே ட்ரில்லிங் மிஷின் இல்லைனாலோ சப்போர்ட் தேவைப்பட்டாலோ நிச்சயம் நீங்கள் வந்து சர்வீஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்ஸ்டாலேஷன் நானே பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ட்ரில்லிங் மிஷின் ஏணி அதுக்கப்புறம் வந்து SD கார்டு எல்லாம் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்குற மாதிரி இருந்தால் நிச்சயம் இந்த காணொலியை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இந்த ஃபீட்பேக்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். வாங்கலாமா இல்லையான்னு நீங்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியும். அதுக்காக இந்த காணொலியை பயன்படுத்திங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.